அன்பார்ந்த துலாம் லக்ன அன்பர்களே, சென்ற முறை குரு பகவான் ரிஷபராசியில், அதாவது உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். இந்த வருடம் உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது மன உளைச்சல், வலி, வேதனைகளை கொடுக்கக்கூடிய பாவகமாகும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், உறவுகள், நண்பர்களிடத்தில் பகை விரோதங்கள், சிலருக்கு ஆபத்து விபத்துக்கள், உடல் உபாதைகள், இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையின் உடல்நிலையில் கூட அவஸ்தைகளையும் சங்கடங்களையும் கொடுத்திருப்பார். இப்படி விரும்பத்தகாத பலன்களை குரு பகவான் கொடுத்த போதும் 2, 4ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பில் இருந்ததால் சிலருக்கு மண்மனை வாகன யோகங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் கடின உழைப்புக்கு பின் கொடுத்திருப்பார். இன்னும் சிலருக்கு அவரவர் தசா புத்திக்கு ஏற்ப அதை பாதியிலேயே நிறுத்தியும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தி இருப்பார். நடைமுறையில் உங்களுக்கு ராகு மற்றும் குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்க சுய ஜாதகத்தில் பெரிதாக பாதிப்பு இருக்காது. இந்த முறை குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருப்பது கடந்த கால சங்கடங்களில் இருந்து விடுதலை அளிப்பதற்குத்தான். கடந்த கால கசப்புகள் நிச்சயமாக இந்த பயிற்சியில் இருக்காது. அப்படின்னா என்னதான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி செய்ய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல தடை ஏற்பட்டு இருந்த சுபகாரியங்களை சிலருக்கு நடத்தி வைத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திடுவார். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்பினை வழங்கிடுவார். சிலர் குடும்பத்துடன் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு வரை சென்று வர ஆவண செய்வார். சிலருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தை கூட மேன்மையுற செய்வார். குரு பகவான் மேலும் உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம் இது மாதிரி தொடர்பில் இருப்பதால் சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம், வீடு மாற்றங்கள் அல்லது மண், மனை, வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடுவது இது மாதிரியான முயற்சிகளையும் பலிதமாக்குவார். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பேரையும் கொடுத்து மன மகிழ்ச்சி தருவார். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சியை கொடுத்து உற்சாகப்படுத்துவார். பணியில் இருப்பவருக்கு மட்டும் பணியை விட்டுவிடலாமா அல்லது சொந்த தொழில் செய்யலாமா என்ற யோசனையை கொடுத்து பணியிலிருந்து விடுவித்து விடுவார். சிலருக்கு சொந்த தொழில் செய்யும் யோகத்தையும் கொடுப்பார். மேலும் சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தினாலும் புது ஒப்பந்தங்களையும் கிடைக்க செய்திருவார். இந்த வருடத்தில் குரு பகவான் உங்கள் கையிருப்பை கரைய வைப்பார். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கை கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.